Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge day 2 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்ஃபார்ம் பண்றேன் சிஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 1000 ரூபாய் தான் பேட்டரி ஃபேனு நீங்க கிச்சன்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அது அன்னைக்குன்னு அங்க வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டு பேசிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ஓகேவா இருக்குது. அந்த அன்னைக்குன்னு ரொம்ப இதுவா இருந்தது. அந்த சைடு வச்சுட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கட் பண்ணிட்டு போய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் நானும் ஜாயின் பண்றேன். நான் வந்து இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு கேஜி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து சூப்பரா குறைக்கலாம். இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் 4 to 5 kg வந்து கண்டிப்பா குறைக்க முடியும். ஆனா கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளோட இலக்கு வரைக்கும். ஸோ உங்க கையில தான் அது வந்து இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நல்ல ருசிச்சு டேஸ்டியான ரெசிபிகள் எல்லாமே சாப்பிட்டுமே நம்மளால குறைக்க முடியும். ஸோ அதை தான் டெய்லி வீடியோஸ்ல நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஒரு டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. சூப்பரா வந்து குறைச்சிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்டு டைமா உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் சிஸ்டர். என்னால வந்து பாத்தீங்கன்னா குறைக்க முடியல, எனக்கு ஸ்ட்ரக் ஆகுது ரொம்ப அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க. கரெக்டா தூங்குறீங்களா? அதுவும் இரவு தூக்கம் மட்டும்தான், மதியம் தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா வந்து சாப்பிட்றீங்களா? ஃபுட் கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா? அப்புறம் வாக்கிங் 1 hour போறீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்கணும். அது எல்லாமே தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க, சரிங்களா? சின்னதா நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்ணா கூட நம்மளால குறைக்க முடியாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? அப்புறம் 9 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், சம்டைம் இந்த மாதிரி லேட் ஆயிடுது. ஸோ 9 மணிக்கு நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நைட்டே அப்லோட்லாம் பண்ணிடுறேன். அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அவங்களை அனுப்புற இந்த கேப்ல என்னால மிஸ் ஆயிடுது டைம். ஸோ அதனாலதான், சரிங்களா? நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பழைய ஃபேமுக்கு அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ்ன்னு வந்துட்டா நம்மள வந்து அதுல இருக்கிறது எனக்கு பழகிடுச்சு. அது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுதான் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அதை வந்து கண்டிப்பா செய்யலாம். என்னங்க சிஸ்டர்? அதுக்கப்புறம் வந்து மண்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் சிஸ்டர். ஒரு சிலர்லாம் வெனஸ்டே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பவுமே காரணம் தேடாதீங்க. இன்னொரு விஷயம், இன்றுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணுங்க. நாளைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான். ஸோ அதனால அப்படி போ அன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அப்படி தள்ளி போடாதீங்க எதையுமே, சரிங்களா? நல்ல விஷயங்களை உடனே பண்ணுங்க. அப்பதான் உங்களால அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்குது. கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. 2 days நல்லா பண்றேன், 2 days விட்டுறேன் அப்படின்னா அந்த 2 days நீங்க கஷ்டப்பட்டு பண்ணதுக்கான பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதனால கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? வெயிட் லாஸ்ன்னு கிடைக்காது, லைஃப்லயுமே அதுதான், சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னா அதை கன்சிஸ்டன்டா பண்ணணும். உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க கூடாது. அந்த உடனே நம்ம சீட்டும் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? மோட்டிவேஷன் எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிட்டே தான் நான் இருப்பேன், அதனால, சரிங்களா? ஸோ அதனால உங்களோட முயற்சியும் கரெக்டா போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா குறைச்சிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கேரளா மட்ட அரிசி, அதாவது இந்த பிரவுன் ரைஸ் சொல்றீங்களா, அது கண்டிப்பா சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் எவ்வளவு லாஸ் பண்ணேன்? நீங்க வந்து எவ்வளவு வெயிட் வந்து லாஸ் பண்ணீங்க சிஸ்டர்? எவ்வளவு நாள்ல வந்து பண்ணீங்கன்னு கேட்டீங்க. நான் வந்து 3 monthsல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 15 கிலோ வந்து குறைச்சேன், சரிங்களா? 70 kg இருந்து 55 kg வரைக்கும் குறைச்சேன். இப்ப வந்து 59, 58 அதுல மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா
எனக்கு அதுவே ஓகே. அதுக்கு மேல இன்னும் குறைஞ்சா எனக்கு ஓன்னு போன மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அதனாலதான். அடிக்கடி வந்து வெயிட் லாஸ் பண்றீங்களே, உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1 kg அது மட்டும் தான் எனக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நான் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் ரெசிபிஸ் அது கொடுத்துட்டு இருக்கேன். நான் மட்டும் குறைச்சா பத்தாது, நீங்க எல்லாரும் வந்து குறைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து நான் மோட்டிவேட் பண்றதுக்கும் டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம வந்து இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும் அப்படின்னா, காலைல அந்த ஒரு இடைப்பட்ட அந்த டைம்ல வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைம்ல நம்ம ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி அது கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்காக ரொம்ப அள்ளி வச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ அதுதான் டேஸ்ட் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெல்லி வந்து இந்தியால தான் இருக்கும். ஸோ அதனால சேம் நம்ம ஊர்ல என்ன காசோ அதுதான் இங்க வந்து நிறைய இதே கன்ஃபியூஷன்ஸ். நான் டெல்லி வர்றதுக்கு முன்னாடியும் அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது டெல்லி ஒரு ஃபாரின் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் மனசுலயுமே இருக்குது. அது நிறைய பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. நானுமே அதை வந்து யோசிச்சிருக்கேன் அந்த டைம்ல. ஸோ இந்தியாக்குள்ளதான் நம்மளோட டெல்லி இருக்கு. ஸோ அதனால சேம் அமௌண்ட் எல்லாமே வந்து சேம் தான், எந்த ஒரு மாற்றமே இல்லை. நம்ம இந்தியாவோட தலைநகர், அதை விட வேற எந்த மாற்றமுமே இங்க இல்ல சிஸ்டர். சரிங்களா? கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி வந்து 2 times வந்து சாப்பிடலாமா, குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. காலையிலயும் நைட்டும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது அது கூட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு நைட் டின்னர் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்லிங்கா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மதிய வேலையில கரெக்டா அந்த காய்கறி, அந்த நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே நம்ம நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. பிஸ்கட்ஸ் வகையில அவாய்ட் பண்ணணும். என்னதான் கோதுமையில செஞ்ச பிஸ்கட்டா இருந்தாலும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையான ஸ்வீட் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ அது நம்ம தான் சொல்றோம்ல, அது பனங்கற்கண்டு கருப்பட்டியா இருந்தாலுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்னா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெவலப் கம்மி தானே தவிர மற்ற எல்லாமே வந்து கெடுதல் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாதாம் வந்து முழுசா சாப்பிடக்கூடாதா, ஊற வச்சுதான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சாப்பிடலாம். ஊற வச்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அது போக அந்த தோலை நீக்கிட்டு ஊற வச்சுட்டு தோலை நீக்கி சாப்பிடும் பெனிஃபிட் இருக்கு. இதே நீங்க வந்து வறுத்துட்டு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது தோல் நீக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கூட கேட்டேன். ஸோ அதனால சொன்னாங்க ஊற வைக்கும் போது கண்டிப்பா வந்து தோலை உரிச்சிடணும்னு சொன்னாங்க. சரிங்களா? நார்மலாவும் நீங்க வந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக் மஞ்சக்கரு வந்து சாப்பிடலாமா, முட்டையில வந்து மஞ்சக்கரு சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹோல் எக்காவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டுங்க. எடுத்துக்கலாம். அது வந்து சுகர் இல்லாதது இருக்கும். சுகர் உள்ளதை தேர்ந்தெடுத்துறாதீங்க. சுகர் இல்லாதது இருக்கு, அது தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். அது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ, ஏதாவது வெள்ளரிக்காய், இல்லைன்னா வந்து கேரட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சாப்பிடுங்க. பக்கத்துல வச்சு சொல்றேன், அதுக்காக மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றேன், அதையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். இல்லைன்னா ஒரு முட்டை அந்த மாதிரி கூட சேர்த்து முட்டை வச்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் தூங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா கிடையாது, தூங்கவே கூடாது. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்கி இருக்கணும், அதுவும் முக்கியம். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சதுக்காக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதனால எல்லாருமே பயன்பெறணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நிறைய வந்து வெயிட் லாஸ்க்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணுன்னு சொல்றீங்க. அதை நான் பண்ண முடியாது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடையாது. செல்ஃபா நான் என்னோட ஐடியாஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேனே தவிர நான் வந்து கோச் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் சொல்றேன். அது போக இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேமெண்ட் கேட்கறாங்க, யாரா இருந்தாலும் வெயிட் லாஸ்க்கு பேமெண்ட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணவே தேவையில்லைங்க. வீட்டுல இருந்தே நம்ம சூப்பரா குறைக்கலாம். ஸோ ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? கோதுமை பிரெட் தான் கண்டிப்பா சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டது. கண்டிப்பா மைதா வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது இல்லையா? ஸோ அதனாலதான் கோதுமையில செஞ்சது. சரிங்களா? அதுவும் 1, 2 அந்த மாதிரி பிரெட் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அதுவும் ஹோல் வீட் பிரெட். சரிங்களா?
தொப்பை குறையிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தொப்பை குறையிறதுக்கு இந்த சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, அப்புறம் வந்து இந்த வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து காலைல சுடுதண்ணில போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலரா பண்ணுங்க. அது எப்படின்னா இந்த சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ்லாம் நீங்க வந்து வீக்லி ஒரு 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டா அந்த ஃபுட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே பண்ணும்போதே சூப்பரா வந்து உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறேன். 61 இன்றைக்கி சேமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக நான் வந்து லெமன் டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு தான் தண்ணியில் கொஞ்சம் டீ தூள் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இந்த சைடு வந்து குக்கரும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இதில் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அந்த கப்பில். அதுக்கப்புறமா நம்ம டீ தூள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்படியே வித்தவுட் சுகர் தான் நம்ம வந்து குடிக்கணும். எந்த சுகருமே ஆட் பண்ணக்கூடாது. ஹனி கூட ஆட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சப்பாத்தி போட்டோம்ல, அப்போ நிறைய மாவு பிசைஞ்சிட்டேன். அதை அப்படியே வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் தம்பியோட ஃபர்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்க்காக. ஸோ அதை தான் தேய்ச்சி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான். கொஞ்சம் அப்படியே பட்டரு இல்லைன்னா நெய்யை அப்ளை பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அதில் வந்து இந்த க்ரீம் சீஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் லைட்டாக டொமேட்டோ கெச்சப்பும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். இங்கிட்டும் கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணோம்ல, அதை வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் அப்புறம் கொண்டக்கடலை வேக வச்சது இதெல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் வந்து தம்பியை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வர போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு தான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே வந்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து தனியாக அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தோல்லாம் நீக்கிட்டு அந்த தோல் வந்து நல்லா இல்லைன்னா எப்போவுமே அந்த வந்து துவையல் அரைச்சிருவேன், கொஞ்சம் வதங்கிருச்சு. ஸோ அதனால் காயை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவுக்காக மஞ்சத்தூளும் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எந்தமா இருக்குது பாருங்கள் மழை. அங்கே நல்லா அடமழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் கிச்சனில் நிற்கிறேன், என்னமா வெந்து ஊற்றிட்டுருக்கு பாருங்கள். கதவை ஜன்னலை திறந்து வச்சுமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தாங்க இருக்குது. அப்புறம் நல்லா காயெல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே அந்த பொரியலை வந்து கொத்தமல்லி தழை தூவி முடிச்சிடலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க மாவையும் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பத்தலைன்ட்டு சரி அம்மாச்சிக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நெய் தடவி நல்லா சப்பாத்தி போட்டுட்டு எனக்கு வந்து பாருங்களேன் அப்படியே சும்மா வந்து போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு ஆயிலோ நெய்யோ எதுவுமே போடாதீங்க, நமக்கு வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கும் அம்மாச்சிக்கும் வந்து காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்டோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் அதுதான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு போட்டு வச்சோல்ல அது காஃபிலாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு வேக வச்ச கொண்டக்கடலையும் அதுக்கப்புறம் ஒரு கேரட்டையும் நறுக்கி நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுங்க, பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஸோ ஹஸ்பண்ட்காக அதை வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் வாழைக்காவும் இருந்தது, அதை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதோட கொடுத்து விடலாம் இல்லையா அப்படின்ட்டு எங்களுக்கு கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குக்கரை விசில் வந்துருச்சு. சரி வாழைக்காய் பொரியல் சிம்பிளாக பண்ணிடலாமா. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துச்சு
தேவையான உப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து வாழைக்காவை நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் கொஞ்சம் வதக்குன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. இல்லைன்னா கிறிஸ்பியாகவும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோறு ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஹஸ்பண்டுக்கு 2 பாக்ஸில் சாதம் ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால அப்புறம் அந்த கூட்டு மாதிரி பருப்பு வச்சோமா, அப்புறம் வாழைக்காய் பொரியெல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து பண்ணிட்டு இருக்கேன். முட்டையும் கொஞ்சம் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை தோல் நறுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சி வந்து 10:30 மணிக்கு இன்னைக்கு வந்து வெளியில் கிளம்புனாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன் இப்போவே. அதுக்கப்புறமா தான் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆனேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த குட்டி பையனை அர்த்தனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்தில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, இவர் பாருங்களேன் நடு வீட்டுக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கொடை வந்து கவனோட ப்ராஜெக்ட்காக பிளே ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது, இன்னும் பத்திரமா வச்சுருக்கோம். இவர் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சி தள்ளிட்டு இருக்கிறான்னு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால பூ பறிக்கலான்ட்டு மாடிக்கு போனேன். நல்லா மழை பெஞ்சதுக்கு குழுன்னு இருந்தது. சரி பூ நிறைய பூத்துருந்தது, அதெல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சாமிக்கிட்ட செம்பில் தண்ணி பிடிச்சி வைப்போம் இல்லையா, அதெல்லாமே மாற்றிட்டு திருப்பியும் வந்து பிடிச்சி வச்சுட்டு சூடம் ஊதுபத்தி இதெல்லாமே காமிச்சு நல்லா விளக்கு போட்டு சூப்பராக வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக வந்து இருந்தது. மழை வேறையா மேலே கீழே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கவனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக அந்த பென்சில் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். அதை கொடுத்தோன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த கலராக நார்மல் அப்சரா பென்சில் வந்து வச்சுருக்கோம், பிளாக் கலர் தானே அது. இது வந்து இந்த கலரில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால தான் சரி லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் தான் வந்து கட் பண்ணேன். காலையிலே நமக்கு வந்து எண்ணெயே போடாமல் சப்பாத்தி போட்டோம் இல்லையா, அதனால் ஃபாயில் ஷீட்டில் வந்து ரேப் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 அந்த சப்பாத்தி, அப்புறம் அந்த பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு, ஒரு அவிச்ச முட்டை, அப்புறம் வெள்ளரிக்காய்லாம் வச்சு மதிய லஞ்சை நான் வந்து சூப்பர் ஃபில்லிங்காக இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா பாத்திரத்தை எல்லாம் வந்து கையோடய வந்து கழுவி போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்களையும் வந்து குளிப்பாட்டி விட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாச்சு. நல்லா அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மிதமான வெயில் வந்து வந்துட்டு இருக்குது, அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் வந்து அம்மாச்சி வந்து காலையில் மார்க்கெட் போனாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ தான் வந்து வந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சாதம், அப்புறம் அந்த கூட்டு, வாழைக்காய் பொரியல் இதெல்லாமே வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேப் விட்டு குடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. கவனுக்கு டியூஷன் வந்து டைம் ஆகிடுச்சு. தருணும் வந்து கிளம்பிட்டு இருந்தேன், நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதானப்படுத்தி விட்டுட்டு போகிறாரு பாருங்களேன். கவனை விட்டுட்டு வந்துட்டு அம்மாச்சி வந்து மார்க்கெட் போனாங்கல்ல, வரும்போது மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சங்கரா மீன் நினைக்கிறேன் இது. ஸோ இதை தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வாங்குற மீன் ஐலா மீன் வந்து கிடைக்கலையா. ஸோ அதனால் வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. சிம்பிளாக நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெந்தயம் நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிய விட்டுட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி உப்பு வந்து சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா எல்லாமே வந்து வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து கரைச்சி ஊற்றி விட்டுக்கலாம். புளி கொஞ்சம் தூக்கலாக காரமாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். புளி கரைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் அது மட்டும் சேர்க்கலாம். அப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்புல மாங்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்ப கொதிக்கி விட்டுட்டு இங்கிட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாய் தூள், கொஞ்சம் மீன் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து அந்த மீனில் லைட்டாக கீறிட்டு அதில் மசாலா அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதில் மீன் துண்டுகளை வந்து நம்ம வந்து ஒன்று அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அவ்வளோதான், குழம்பு அப்படியே இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனை கொஞ்சம் நேரத்தை வெந்துடும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை தூவினா முடிஞ்சு இந்த மீன் குழம்பு. இந்த மீன் வந்து இங்கே வந்து வாங்கினதே கிடையாது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவனும் டியூஷன்லேருந்து வந்துட்டான்.
அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல காஃபி போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்படல, நிறைய தண்ணி தான் வந்து குடித்தேன். தேவைப்பட்டால் மட்டும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். சரின்னு மீன் பொரிக்கலான்ட்டு, இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் பொரிச்சிட்டேங்க. நமக்கு பொரிக்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணணும். இந்த மீன் அதுக்கு வந்து செட் ஆகாது. அப்படியே பாருங்களேன், பிடிச்சிக்கிட்டு வருது பாருங்கள், ஒட்டிக்கிட்டு. ஸோ எப்படியோ வந்து கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு நெருப்பை வச்சு எப்படியோ பொரிச்சு எடுத்துட்டேன் அவங்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி பாருங்களேன், அமிர்தமாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா சரி மீன் குழம்பு வச்சாச்சு, அவங்களுக்குலாம் சாதம் தான் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அரிசியை முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டு அதை வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரைஸும் ரெடி ஆகிடும். சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 துண்டு மீன் மட்டும் எடுத்துட்டேன், குழம்பு மீன். அதுக்கப்புறம் வந்து ப்ளம்ஸ் பழம் இருக்கு இல்லையா, அது 2 பழம் வச்சு டின்னரை வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி குழம்புலம் போட்ட மீன் வந்து ப்ரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே சாதம், மீன் குழம்பு, மீன் பொரிச்சது அதெல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அம்மாச்சி மாமாக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு கையோட வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சாச்சு. கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 சாப்பிட்றீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, சரிங்களா. இன்றைக்கி டே வந்து நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது இவ்வளோ நேரம் 2 வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.